நாங்க ரெடி நீங்க ரெடியான்னு திமுகவை திக்குமுக்காட வச்சிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வாயை கொடுத்து எசக்கு புசக்கா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது முதல் தடவை கிடையாது. அதானி விவகாரத்துல மீண்டும் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி அமெரிக்கா நீதிமன்றத்துல அதானியிடம் இருந்து இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து 1000 மெகாவாட் மின்சாரம் பெறுவதற்காக டான்ஜெட்கோ நிறுவனத்திற்கு கையிட்டு கொடுக்கப்பட்டதாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. கடல் கடந்து தமிழ்நாடு அரசனுடைய நிறுவனத்துடைய மானம் கப்பலேறி போயிருக்கு. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்லணும்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்திருக்கணும்? அதானி அவர்கள் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து நாங்கள் மின்சாரம் வாங்குவதற்காக, தமிழ்நாடு அரசு மின்சாரம் வாங்குவதற்காக எதுவும் கைவிட்டு கொடுக்கல, நாங்க அதானியை சந்திக்கன்னு கூட ஒரு ஊட்டி இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே தில்லுமுள்ளு திமுக திசை திருப்புகின்ற வேலைகளை மட்டுமே செய்து வழக்கப்பட்ட திமுக இந்த தடவையும் உருட்டி பார்த்திருக்கு. அதானி விவகாரத்தில் எங்களை கேள்வி கேட்கக்கூடிய பாமக நாடாளுமன்ற விசாரணை குழுவில், அதானி மீதான விசாரணை குழுவில் ஆதரவு அளிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரா, தூங்கிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அதானியை விசாரிக்க வேண்டும் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை கடந்து அதானி என்ன எங்களுக்கு மாமனா மச்சானா, இந்த மக்களுக்கு எதிராக யார் நடந்தாலும் அவர்களை தண்டிக்கணும் என்று காட்டமாக பதிலும் கொடுத்திருக்கிறார். அதானி உங்களுக்கு தாங்க வேண்டப்பட்டவர், நீங்க தான் கைவிட்டு வாங்கி இருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க தான் கைவிட்டு வாங்கி இருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க என்னன்னா அதானியை விசாரிக்கிறதுக்கு நாடாளுமன்ற கூட்டு விசாரணைக்கு பாமக ஆதரவு தருமா என்று கேள்வி கேட்கிறீங்க. இது கேள்வியே வேண்டாமே, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தான் முன்கூட்டியே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சுட்டாங்களே. இப்ப அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நாங்க ஆதரவு அளிக்கிறோம்ப்பா, அதானியை எந்த வகையில விசாரிக்கட்டும், விசாரிச்சு தண்டிச்சாலும் தண்டிக்கட்டுங்க. அதான் கேட்டவன், நாங்களுக்கு என்ன மாமனா வச்சானா, எங்களுக்கு என்ன. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரிய சிபிஐ வழக்கை சந்திக்க தயாரான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களே, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயாரா? இல்லைன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் சிபிஐக்கு மாத்திரம் மேல்முறையீடு போனீங்களே, இதை கண்ணுக்குட்டி மாட்டிக்கிட்டா கூட மொத்த கட்சி மானமும் போயிடும் என்பதற்காக அந்த மாதிரி இதுலயும் ஏதாவது உருட்டுவீங்களா? இதுக்கு அதை விட பெரிய இது என்னன்னா, முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரா? இந்த துறையினுடைய அமைச்சர் அப்போ ஜெயில கம்பி எண்ணி கொண்டிருந்த தியாகி செந்தில் பாலாஜி ஏற்கனவே இதற்கு பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொன்னாரு? அதானியிடமிருந்து நேரடியாக நாங்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு அதானி நிறுவனத்திடமிருந்து எந்த ஒப்பந்தமும் போடல. அங்க நீங்க அதானி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டோம்னே சொல்லல. அதானி தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து பெறுவதற்காக அதானி இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து உங்ககிட்ட கரண்ட்டை விற்கிறதுக்காக கையிட்டு கொடுக்கப்பட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்க அதானி கிட்ட நேரடியா ஒப்பந்தம் போட்டோன்னு எந்த இடத்துலயுமே பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பிடல. நீங்க தான் விஞ்ஞான ஊழல் பேர் வழிகளாச்சே, விஞ்ஞான ஊழல் பேர் வழிகளாச்சே. செய்தித்தாள்கள்ல அதானி உங்களை சந்தித்தார் என்ற செய்திகள் வந்திருக்கு, சபரீசன் அவர்களை சந்தித்தார் என்ற செய்திகள் எல்லாம் உலாவிக்கிட்டு இருக்கு. இதற்கு விளக்கம் அளிக்கல, இன்னைய வரைக்கும் பதில் சொல்ல. நாங்க சந்திச்சோம், சந்திக்கல, பார்த்தோம், பார்க்கல, எதையாவது ஒரு பதில சொல்லல. இதுல ஏன் பாமக இந்த அளவுக்கு தீவிரம் காட்டணும்? ஏன் இந்த அளவுக்கு தீவிரம் காட்டணும்? காரணம் இல்லாம இல்ல.
தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மீது சுமார் 2 லட்சம் கோடி கடன் நிலுவையில இருக்கு. 10,000 கோடி வருடா வருடம் வட்டி வட்டும் மின்சார வாரியம் கட்டிக்கிட்டு இருக்கு அரசு நிறுவனம். அதனாலதான் கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 40,000 கோடி அளவிற்கு மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க. நீ அதானிட்ட வாங்குற லஞ்ச பணத்தை யாருடைய அடிமயத்துல கை வைக்கிற? யாருடைய அடிமடியில கை வைக்கிற? மக்களுடைய அடிமடியில கை வைக்கிறீங்க. சூரிய ஒளி மின்சாரத்தை ஒரு யூனிட் ₹2.61 என்று நீங்கள் வாங்க தயாரா இருக்கிறீங்க. ஆனால் சந்தையில இதை விடவும் மலிவாக மின்சாரம் கிடைக்கின்ற போது நீங்க ஏன் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும்? அப்ப என்ன கையுட்டு என்ன கைமாறு அங்க நடந்திருக்கு? இந்த கேள்வி எழுமா இல்லையா? சரி, இப்படியெல்லாம் விலை அதிகப்படுத்தி நீங்க வாங்குறதை யாருடைய தலையில திருப்பீங்க? மக்களுடைய தலையில தானே திருப்பீங்க. இதை தானே அண்ணன் 1008 தடவை கேட்கறாங்க. நாளை குப்பனுக்கும் சுப்பனுக்கும் உள்ள மின்சார கட்டணம் உயரும். ஏற்கனவே பல முறை அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் இதை எச்சரிச்சுட்டாங்க. பால் விலை, மின்சார கட்டணம் ரெண்டுமே உயர்த்துங்க. ரெண்டுமே அடிப்படை தேவை, சாமானியனுக்கும் அடிப்படை தேவை. நீங்க இப்படியாக மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கான காரணம் அடிப்படையில ஒண்ணு இப்படியான கைமாறுகளை கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு இது போன்ற நிறுவனத்தின் வாயிலாக ஒப்பந்தம் அளிக்கிறது தான். இப்ப அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் மக்களுக்காகத்தான் இந்த குரலை எழுப்புறாங்க. காட்டமான எவ்வளவு ₹1 இல்லைங்க, பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த விவகாரத்துல பாமகவை கடந்து வேற எந்த கட்சியும் பகிரங்கமா களத்துல இறங்கல. ஏன்னா பயம், ஏனென்றால் பயம். ஆனால் பாமக யாருக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியத்தோடு இங்க கட்சி நடத்தல. மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய இயக்கம். மக்களுடைய அத்தியாவசிய தேவையில் ஒன்று மின்சாரம். அந்த மின்சாரத்தின் விலை உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வினா எழுப்பிக் கொண்டிருக்கின்றார் எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத திமுக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது போல அதானி விவகாரத்தில் சிபிஐ வழக்கை சந்திக்க தயாரா? இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்வாரா? இதற்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்வாரா? இதுதான் இப்பொழுது நிற்கக்கூடிய கேள்வி. இதுதான் மக்களினுடைய கேள்வியாகவும் இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றதை பெருமைப்படுத்தி பேசுறீங்களே, எந்த அளவிற்கு நீங்கள் மக்களுடைய அடிமடியில கை வச்சு பணத்தை பிடுங்குறீங்க? அந்த 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாயா பிடுங்குறீங்க என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து நின்றுச்சு. இனிமேல் மூடி மறைக்க முடியாது. இனிமேல் மூடி மறைக்க முடியாது. பதிலளித்தே ஆக வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்.